பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடுகை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடா கொடை ஸ்தோத்திரமா ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை போற்ற, உம்மை பாதத்தில் அமர்ந்திருக்க ஒரு மணி நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, பெரிய ஸ்லாக்கியம். அனுதினமும் ஆண்டவரே இதே நேரத்தில் உமது பாதத்தில் அமர செய்த கிருபைக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜனக்கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கணும் சுவாமி, பாதுகாக்கணும் ஆண்டவரே. 2 பேரோ 3 பேரோ நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியிலே யெகோவா ஷம்மாவாக எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இம்மானுவேலராக எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உமது கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கே கொடா கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவர். நெட்வொர்க், கனெக்டிவிட்டி, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கூட்டத்தை ஆசீர்வதிங்க, வருகிறவளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்களே இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கிற ப்ரொஃபசிஸை, தீர்க்க தரிசனங்களை நாம் வாசித்து தியானித்து நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்று அவருடைய நாமம் யெஷுவா, தேவனே என் ரட்சிப்பு. யெஷுவா என்றால் தேவனே என் ரட்சிப்பு என்று எபிரேய மொழியிலே அர்த்தம். அதை பற்றி போட்டிருக்கிற சில வசனங்களை நாம் வாசித்து அவரை துதிப்போம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். ஏசாயா 12:2. ரட்சகர். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். ஏசாயா 25:9. மனம் பதறுவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஏசாயா 35:4. ஆண்டவரே, எவ்வளவு அருமையான வசனங்களை நீர் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீரே. கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். யாரை பார்த்து சொல்றீங்க ஆண்டவரே? மனம் பதறுகிறவர்களை பார்த்து. ஆண்டவரே, நாங்களெல்லாம் மனம் பதறிக்கொண்டிருந்தோம் சுவாமி. உமக்கே கொடா கொடை ஸ்தோத்திரம். ஒரு ஜெபக்குழுவில் எங்களை சேர்த்து உம்மை துதிக்க வைத்திருக்கிறீரே, கொடா கொடை ஸ்தோத்திரம். அவர் நாமம் யெஷுவா, ரட்சிப்பின் தேவனானவர். கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ரட்சிப்பே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெஷுவா என்ற நாமம் உடையவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாதப்படையில் விழுந்து உம்மை வணங்குகிறோம், பணிந்து கொள்கிறோம் சுவாமி. சாஷ்டாங்கமாக உம்மை பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. கொடா கொடை ஸ்தோத்திரங்கள், துதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இதோ நான் ப்ரெசன்டேஷன் போடுகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஸ்க்ரீனை பார்த்து பாடலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. யுவத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் சேர்ந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இப்போ கூகுள் மீட், ஃபேஸ்புக், யூடியூப்ல நாம் எல்லாம் இணைந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9:6. இன்னைக்கு ஒரு வசனத்தை கேட்டோம், துதியப்போம். பதஷ்டப்படுறவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, பதஷ்டப்படாங்க, அவர் வர்றார், அவர் வர்றார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்ற வார்த்தை, டென்ஷன், ஆங்ஸைட்டி, நெருக்கம், ஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டிப்ரெஷன், மன போராட்டம். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு அருமையான மெசேஜ் ஆஃப் ஹோப். வரப்போற மேசியா எப்படி இருப்பார்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்க போறது ஆலோசனை கர்த்தர். நிறைய பேருக்கு இன்னைக்கு, ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் அதை எப்படி இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்றது, எனக்கு பெரிய போராட்டம் இருக்கு, இந்த போராட்டத்தை எப்படி நான் மேற்கொள்றது. மொத்தமாக சொல்வோம், அது சிம்பிளாக சொல்லுவோம், ஹவு டு ஹேண்டில் லைஃப். என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை யாரும் புரிஞ்சுக்கிற முடியல, என் சூழ்நிலை அவங்கள புரிஞ்சுக்கிற முடியல, என் தேவை அவங்கள புரிஞ்சுக்க முடியல, என் இதயத்தை அவங்கள புரிஞ்சுக்க முடியல, என் குடும்ப சூழ்நிலை அவங்கள புரிஞ்சுக்க முடியல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே
எத்தனை 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 ஏங்குற உள்ளங்கள். இந்த ஏங்குற உள்ளத்துக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வருது. மகனே மகளே, சோர்ந்து போகாத, உடைஞ்சு போகாத, நம்பிக்கை இல்லாம போகாத. உனக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. உனக்கு உள்ள தேவன் உன் இரட்சகர், ஆலோசனை கர்த்தா. ஹல்லேலூயா. எரேமியா 32:19 சொல்லுது, அவர் யோசனையில் பெரியவர். இங்கிலீஷ் பைபிள பார்த்தோம்னா கிரேட் இன் கவுன்சில், யோசனையில் பெரியவர், ஆலோசனையில் பெரியவர் அர்த்தம். கிரேட் இன் கவுன்சில், மைட்டி இன் டீல், செயலில் வல்லவர். ஹல்லேலூயா. உங்க இரட்சகர், உங்க ஆண்டவர், நீங்க டெய்லி ஆராதிக்கிற தேவன் ஆலோசனை கர்த்தா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கவுன்சிலிங், ஆலோசனை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. பேப்பரில் பார்ப்போம், எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ். விசேஷமாக முக்கியமாக என்ன ஆங்கிளில் சொல்லுவாங்கன்னா, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு. நீங்கள் இப்படிப்பட்ட படிப்பு படிச்சிருக்கீங்களா? இப்போ நீங்கள் இந்த தேசத்துக்கு போகலாம், நீங்கள் அந்த தேசத்துக்கு போகலாம், நீங்கள் இந்த காலேஜுக்கு போகலாம், இந்த கோர்ஸ் படிக்கலாம், உங்களுக்கு இந்த கன்செஷன் கிடைக்கும், உங்களுக்கு இந்த ஃபீஸ் இருக்கும். எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ், ஜாப் கவுன்சிலர்ஸ். படித்து முடிச்சோடனே என்ன மாதிரி ஜாப் கிடைக்கும் அப்படின்ட்டு ஜாப் கவுன்சிலிங். ஜாப் கவுன்சிலிங் இப்படியே படிப்படியாக கேரியர் கவுன்சிலிங் எல்லாம் இருக்கு. மேரேஜ் கவுன்சிலிங், மேரேஜ் கவுன்சிலிங் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வது ஒன்று, வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மேரேஜ் கவுன்சிலிங், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் எல்லாம் இருக்கு. இந்த கவுன்சிலர்ஸ் பொதுவாக ஜென்ரலாக அவங்களுக்கு மனிதனை பற்றி, என்னைய பற்றி, உங்களை பற்றி தெரியாது. நான் உங்களை கவுன்சிலுக்கு போனேன்னா என்னைய ஒரு 100 கேள்வி கேட்பாங்க. 100 கேள்வி கேட்டு இதை நோட்ஸ் எடுத்துக்கிடுவாங்க அவங்க. இந்த கேள்வியை நான் என்னைய பற்றி சொல்றத, என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், என்னுடைய ஆம்பிஷன்ஸ், என்னுடைய வீக்னஸ், இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் சொல்கிறேன். வீக்னஸ் எல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு எனக்கு இதன் அடிப்படையில் அவங்க ஞானத்தின்படி எனக்கு கவுன்சில் கொடுப்பாங்க. மனிதனுக்கு, எனக்கோ உங்களுக்கோ அந்த ஆலோசனை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த கவுன்சிலிங்கும் உலக பிரமாண கவுன்சிலிங். நான் சொல்ல ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ், சில ப்ரொஃபஷனல் கவுன்சில் இல்லாமல் ஃப்ரெண்ட்லி கவுன்சிலர்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க, ஃபெலோ பிலீவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவங்க அடிப்படையாக நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி நமக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க. பிரியமானே, ஆனால் எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இயேசு கிறிஸ்து, தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், ஆலோசனையில் அவர் பெரியவர், கிரேட் இன் கவுன்சில். He knows me. நான் என்னை பற்றி அவர் சொல்ல வேண்டாம், நீங்க உங்களை பற்றி அவர் சொல்ல வேண்டாம், உங்களை பற்றி அவர் நன்காக தெரிந்தவர். சங்கீதம் 139 வாஸ்து பார்த்தோம்னா யாருக்காவது ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ள இருக்கு, என்னை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, யாருக்குமே என்னை தெரியாது, நோபடி நோஸ் மை ரியல் செல்ஃப். இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன், ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா சங்கீதம் 139 வாசிங்க. அந்த நொடியில கடைசி முடிக்கும்போது சொல்லுங்க, ஹல்லேலூயா, என்னை பற்றி எனக்கு தெரியாதவெல்லாம் இவருக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 139:16 சொல்லுது, உன் கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. நான் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக, என் தாயின் வயிற்றில் இருக்கும்போது, நான் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக, எனக்குள்ள எந்த ஃபார்மேஷன் வர்றதுக்கு முன்பாக என்னுடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டன. ஹல்லேலூயா. ஒரு தாய்க்கு கூட சில நாள் கழிச்சு தான் தெரியும்
தான் வயிற்றில் ஒரு குழந்தை உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அதற்கு முன்பாக என்னுடைய ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர் என்னுடைய தாயின் வயிற்றில், உங்க தாயின் வயிற்றில் அவர் கண்டார். ஹalleluya, praise God. அதே சங்கீதம் சொல்லுது, 139 சொல்லுது, நான் விசேஷமாக படைக்கப்பட்டேன், நான் பிரமிக்கத்தக்க விதமாக படைக்கப்பட்டேன், ஆச்சரியமாய் படைக்கப்பட்டேன், வண்டர்ஃபுல்லி ராட். ஹalleluya. கர்த்தர் என்னை பார்த்தார். He knows me even before I was born. Hallelujah. நம்ம சொல்றோம் அவர் எங்கும் இருக்கிறவர். ஆனா எங்கும் இல்லை, அவர் என்னோட எங்கும் இருக்கிறவர். ஹalleluya. அவர் எங்கும் இருக்கிறவர் அல்ல, அவர் என்னோட எங்கும் இருக்கிறவர். சங்கீதம் 139 சொல்லுது, நானே சமுத்திரத்து கடைசியில் போய் தங்குனாலும், அது far away, அவனுடைய எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான் வருது. சமுத்திரத்து கடைசி, அங்கேயும் நீங்க இருக்கீங்க. நானே பரலோகம் ஏறினாலும் நீங்க அங்க இருக்கீங்க, பாதாள இறங்குனாலும் நீங்க இருக்கீங்க, நான் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தெரியும், எந்திரிச்சாலும் தெரியும். அதோட ஒரு அருமையான வார்த்தை, என் வாயில சொல் பிறவாதுக்கு முன்பாக. நிறைய பேர் சொல்லுவோம், நான் நினைக்காம பேசிட்டேங்க, வாயில வந்த மாதிரி பேசிட்டேங்க. அதையும் கர்த்தர் அறிவார், அந்த வார்த்தை வர்றதுக்கு முன்பாக. ஹalleluya. He knows my thoughts. என்னுடைய யோசனை எனக்கே தெரியாது, எங்கேயோ ஒரு சப்கான்ஷியஸ்ல ஒருவேளை இருக்கலாம், அந்த யோசனையும் அவர் அறிந்தவர். He knows me thoroughly. உமது ஆலோசனைகள் எத்தனை இன்பமானது. ஹalleluya. இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த சங்கீதக்காரன் சொல்றான், என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுது ஐயா, நான் அதனால நான் வருத்தம் பண்ணேன். நம்ம நிறைய சொல்லுவோம், பிரைவசி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, என்னை பற்றி ரொம்ப சொல்லிக்கிற மாட்டேங்க. ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறான், என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், என் கடந்த காலம் தெரியும், என்னுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் தெரியும், என் வரப்போகிற காலம் தெரியும். ஹalleluya. நான் எங்கெங்கே போகிறேன், என்னென்ன செய்கிறேன், என்னென்ன சிந்திக்கிறேன், இது எல்லாமே நீங்கள் அறிந்திருக்கீங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, உமது ஆலோசனைக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. இதெல்லாம் தெரிந்து எனக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க. யூ நோ மீ அண்ட் கிவ் மீ யுவர் கவுன்சல். நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? சகோதரனே, சகோதரியே, உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் எனக்கு உங்களுக்கும். நான் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இல்லை, இன்னைக்கு உள்ள உங்க பிரச்சனை இல்லை, நாளைக்கு வரப்போற சூழ்நிலை இல்லை, நாளைக்கு வரப்போகிற பிரச்சனை இல்லை, இன்னும் 20 வருஷம் கழிச்சு, இன்னும் 50 வருஷம் கழிச்சு நீங்க என்ன செய்யணும்? the only person. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் என்னுடைய பாஸ்ட், அவருக்கு தான் தெரியும் என் பிரசன்ட், அவருக்கு தான் என் ஃபியூச்சர் தெரியும். ஹalleluya. நிச்சய வழியில என்னை நடத்துங்க அப்பா, நீங்க என்னை ஆலோசனை கொடுத்து என்னை வழி நடத்துங்க. ஹalleluya. praise God. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் நன்றாக அறிந்திருக்கிறார். He knows me inside and outside. Hallelujah. என்னுடைய தாளந்துகள் என்ன? நானே தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவருடைய கண்கள் கண்டது. தாயின் வயிற்றில் இருக்கும்போது தான் அவருடைய ஒர்க் ஷாப், அவருடைய ஃபேக்டரி எனக்குள்ள தாளந்துகளை கொடுத்தார். உங்களுக்குள்ள தாளந்துகள். He gave you talents. He gave you gifts. He gave you strengths. எனக்கு எவ்வளோ உயரமாக இருப்பேன், எவ்வளவு சோப்பாக இருப்பேன், கருப்பாக இருப்பேன், எவ்வளோ குண்டாக இருப்பேன், உள்ளே இருப்பேன், இது மட்டுமல்ல, எனக்கு தாளந்துகள், உங்களுக்கு தாளந்துகள், டேலண்ட்ஸ், பவர், ஸ்ட்ரென்த் எல்லாமே கொடுத்தார். உங்களுக்குள்ள ஒரு அருமையான எதிர்காலத்தையும் வச்சார். ஹalleluya. நான் உலகத்தில் யாருக்குமே சொல்ல முடியாத எனக்குள்ள மட்டும் இருக்கிற என் கனவுகள் இருக்கும், அன்ஷேர்டு ட்ரீம்ஸ், இதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னுடைய பலவீனங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னுடைய வெற்றிகள்,
நான் நிறைய பிரச்சனை மேற்கொண்டிருக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் நிறைய பிரச்சனை மேற்கொண்டிருக்கீங்க, நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பிரச்சனைகளை இன்னும் சால்வ் பண்ண முடியாமல் இன்னும் போராடிட்டு இருக்கீங்க, ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். இவைகளும் அறிவார். எந்த பிரச்சனை மேற்கொண்டோம், எந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியல, என்னுடைய ஸ்ட்ரென்த்து உங்கள் ஸ்ட்ரென்த்து, உங்கள் வீக்னஸ் என் வீக்னஸ் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஆலோசனை கர்த்தா, உங்க ஆலோசனை கர்த்தா, the great counselor, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஆசீர்வாதமான வாழ்க்கை, நன்மையான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை வாழ்வ முடியும் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இந்த ஆலோசனை கர்த்தா எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். அவர் சும்மா எனக்கு ஆலோசனை கொடுக்கல, என்னை நேசிக்கிறவர். ஆமென் சொல்றீங்களா? என்னை நேசிக்கிறவர் அந்த அன்போடு எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம நிறைய பேர் டாக்டர்ஸ் போகும்போது யார் தெரிஞ்சவங்க, யார் கெட்டிக்காரங்க, இப்படிலாம் கேட்டு போகிறோம். ஏன்? எங்கே போனாலும் ஃபீஸ் கட்ட தான் போகிறோம், எங்கே போனாலும் மருத்துவ செலவு தான் உண்டு. ஆனால் அவர் என்னை கைண்டாக ட்ரீட் பண்ணுவாரா, ஒரு கன்சர்னோட ட்ரீட் பண்ணுவாரா, ஒரு கேரோட ட்ரீட் பண்ணுவாரா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னுடைய ஆண்டவர், உங்களுடைய ஆலோசனை கர்த்தா, உங்களை நேசிக்கிறவர். அந்த அன்போட உங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுப்பார். உலகப்பிரமான ஒரு கவுன்சிலர், அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாரு. நீங்க அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. Praise God. He just suggests, இப்படி செஞ்சா நீங்க நல்லா இருக்கும். ஆனா இந்த அன்பு நிமித்தம் நம்முடைய ஆலோசனை கர்த்தா நமக்கு போதனை கொடுக்கிறார், கட்டளையை கொடுக்கிறார். மலை பிரசங்கத்தை பாருங்க. மலை பிரசங்கம் முழுச ஆலோசனை, முழுக்க ஆலோசனை. எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் நானும் நீங்களும் சந்தோஷமாக வாழ முடியும். இதை வாசிக்கும் போது அப்படியே வாசிட்டு வருவோம். ஆனால் கடைசி ஒரு பாயிண்ட்ல ரியலைஸ் பண்ணுவோம், இது சும்மா சஜஷன்ஸ் இல்லை, இது கட்டளை. He speaks with authority. ஜனங்கள் இயேசுவின் வார்த்தை கேட்கும்போது இப்படி அதிகாரத்தோட பேசுறாரு. He speaks with authority. இந்த அத்தாரிட்டி எங்க வருது? அன்பின் நிமித்தம். ஹல்லேலூயா. Praise God. சங்கீதம் 33:11 சொல்லுது, அவருடைய ஆலோசனைகள் நிலை நிற்கும். அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும் அர்த்தம்னா, it will be relevant to any situation. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு சொன்ன ஆலோசனை இன்னைக்கு பைபிள் இருக்குல்ல, உங்களுக்கு எனக்கு ஆலோசனைகள் இருக்குல்ல, இந்த ஆலோசனைகள் நிலை நிற்கும் ஆலோசனைகள், நித்திய ஆலோசனைகள். 2000 வருஷம் முன்பாக அது எப்படி ரிலவெண்டா இருந்துச்சோ, அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க டெய்லி வாசிக்கிற இந்த ஆலோசனை, இது ஆலோசனை புஸ்தகம், புக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த ஆலோசனை புஸ்தகம் இன்னைக்கும் உங்களுடைய ஜெனரேஷன் இன்னும் 500 வருஷம் கழிச்சு வாசித்தாலும் இட் வில் பி ரிலவெண்ட். நித்திய ஆலோசனைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள் வாசி பார்க்கணும். யாருக்கு ஐயா என்னால் தாங்க முடியல இந்த வார்த்தை சொல்றோம்ல, ஒருவேளை சோர்வு சொல்லலாம், ஒருவேளை பலவீனத்தை சொல்லலாம், ஒருவேளை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லலாம், என்னால தாங்க முடியல. அந்த தாங்க முடியல வார்த்தை, இட் மே பி மை பிசிக்கல் பர்டன், பிசிக்கல் லோட், இல்லாட்டி இட் கேன் பி மை எமோஷனல் ஸ்ட்ரெஸ். சரீரத்தில் பயங்கர இவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. நான் ஆஃபீஸில் அவ்வளோ வேலை செய்கிறேன், நான் வீட்டில் இவ்வளோ செய்கிறேன், நான் அவங்களுக்கு அவ்வளோ செய்யணும், என்னால் தாங்க முடியலையே. எமோஷனல் ஸ்ட்ரென்த், எமோஷனல் ட்ரெயின். என்ன பண்றது? அங்க போனா இவங்க போட்டு சக்க புளிறாங்க, இங்க போனா இவங்களை போட்டு என்ன அப்படியே அப்ரஸ் பண்றாங்க, அவங்க கோபமா பேசுறாங்க, இப்படி ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள்,
அந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் பிச்சு பிச்சு வாசிப்பாருங்களேன். அது என்ன இருக்கு? வருத்தம். There's pain. அங்க பெயின், there's tear, கண்ணீர். பிசிக்கல் கண்ணீர் இருக்கலாம், இல்லை சமயத்தில் அது எமோஷனல் கண்ணீர். வருத்தப்பட்டு பாரம் தாங்க லோடு பியாண்ட் மை கெப்பாசிட்டி, பியாண்ட் அ பர்சன்ஸ் கெப்பாசிட்டி, பிசிக்கல் கெப்பாசிட்டி, மென்டல் கெப்பாசிட்டி, ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி. சில பேருக்கு இது ஸ்ட்ரெஸ் லோடு எங்க இருக்கு? ஃபைனான்ஸ். சில பேருடைய லோடு ப்ரெஷர் எங்க இருக்கு? மேரேஜ். சில பேருடைய லோடு ப்ரெஷர் எங்க இருக்கு? ஜாப். சில பேருடைய பாடுகள் எங்க இருக்கு? படிப்பு. சில பேருடைய பாடுகள் எங்க இருக்கு? சமுதாயம், உறவினர் மத்தியில். Praise God. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். What a wonderful word, invitation. சந்தோஷமா ஆமென் சொல்லுவா. வாருங்கள். I have an option, I have a choice. நான் இந்த சுமையை சுமக்கணுமா? அல்ல, என்னை ஒருத்தர் கூப்பிடுறாரு, சுமையை நான் ஏற்றுக்கொள்றேன்ப்பான்னு சொல்றாரு, அவர்கிட்ட போகணுமா? என் பிரச்சனை அவர் காலில் வைக்கணுமா? இல்லை என் இருதயத்தில் சரீரத்தில் வைக்கணுமா? எனக்கு உங்களுக்கு முன்பாக இன்னைக்கு ஒரு ஆஃபர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சாய்ஸ். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ரெஸ்ட், பீஸ், ஜாய், லைஃப் தர்றேன். ஹல்லேலூயா, praise God. ஆலோசனை, how to handle my life. ஆண்டு சொல்ற வார்த்தை, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது லெகுவாயிருக்கும். ஹல்லேலூயா, praise God. ஆண்டவர் என் பாரத்தை, என் பிரச்சனையை, என் ஸ்ட்ரெஸ்ஸை அவர் மேலே வச்ச பிறகு அவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. மகனே நீ இப்படி செய், மகளே நீ இப்படி செய். இதுதான் அவர் சொல்ற நுகம், இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு ஃபிட் ஆகும். இதான் வார்த்தை. நுகம், அந்த யோக்கு எப்படி இருக்குமா? அந்த மாடுக்கு ஏத்தாப்புல செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அந்த நுகம் மாட்டுக்கு பிரச்சனை வராது. ஏதோ ஒரு மாட்டுக்குள்ள யோக்க நுகத்தை தூக்கி இன்னொரு மாட்டு மேல வச்சாதான் மாட்டுக்கு தாங்க முடியாத பாரம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கரெக்டான தர்றேன், உன்னை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். Praise God. பிரியமானவர்களே, யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம் ஒரு அருமையான வசனம். உம்முடைய வார்த்தை நித்திய வார்த்தை, அதுல ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, அது இயேசு கிறிஸ்து நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அதுல ஜீவன் இருக்குது. சங்கீதம் முடிக்க போறேன், கடைசி வாசனம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். கடைசி வாசனம் சங்கீதம் 119:24 நான் வாசிக்கிறேன். உமது சாட்சிகள் எனக்கு இன்பம். சாட்சிகள்னா கர்த்தருடைய வார்த்தை, டெஸ்டிமோனி, கர்த்தருடைய வார்த்தை, பைபிள். உமது பைபிள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. என் ஆலோசனைக்காரர் பாருங்க, யுவர் பைபிள் இஸ் மை கவுன்சிலர். ஹல்லேலூயா, சந்தோஷம் ஆமென் சொல்லுங்க. நானும் நீங்களும் வாசிக்கிற வேதம், இயேசுவின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்னை கவுன்சில் பண்ணுது. ஹல்லேலூயா, praise God. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசு, கிறிஸ்மஸ் பரிசு. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இன்னைக்கு அன்ராப் பண்றோம், இன்னைக்கு திறந்து பார்க்கிறோம். இந்த கிஃப்ட் எப்படிப்பட்ட கிஃப்ட்? இந்த கிஃப்ட் சொல்லுது, இது ஆலோசனை கர்த்தா. ஹல்லேலூயா, என் வாழ்க்கை நான் எப்படி வாழணும், இதுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆலோசனையில் பெரியவரே, கிரேட் இன் கவுன்சில். அப்பா, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்களோட இடைப்பட்டு கொண்டிருப்பா தோதரம் சுவாமி. இதுவரைக்கும் நாங்கள் அனுபவிக்காத கிறிஸ்மஸ் சந்தோஷத்தை அனுபவிக்க ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க அப்பா.
எங்களை உங்க கிறிஸ்துமஸ் சந்தோஷம் நிரப்புங்க ஐயா. உமது பிறப்பின் கொண்டாட்டம், உமது பிறப்பின் கொண்டாட்டம், the joy of your birth, we rejoice, we rejoice. எங்க பாரத்தை, எங்க கவலையை, எங்க நுகத்தை எல்லாவும் பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா. நீங்க ஆலோசனை கொடுங்க ஐயா. உங்க ஆலோசனைப்படி எங்க வாழ்க்கையை நடத்துறோம் ஐயா. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ், ஒவ்வொரு திருப்ப கட்டத்திலையும், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் ஆலோசனை கொடுக்கிறவங்க ஐயா. ஆண்டவரே, முற்றிலுமாக அறிந்தவரே, தாயின் கருவுல கண்டவரே, சோத்திரம் ஐயா. எனக்கு ஏற்ற ஆலோசனை தரையா. என் கடந்த காலத்தை அறிந்தவர், யூ நோ மை பாஸ்ட். என்னுடைய பிரசன்ட் அறிந்தவர், என் பிரச்சனைகள், என் போராட்டங்கள், என் வியாதிகள், என் நெருக்கங்கள், என் தாளந்துகள், என்னுடைய பொட்டன்ஷியல்ஸ் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய இன்னைக்கு இந்த பங்கு பற்று ஒவ்வொருத்தருடைய எதிர்காலத்தை உங்க கரத்தில் வச்சிருக்கவரே, நீங்க அட்வைஸ் கொடுங்க, நீங்க கவுன்சில் கொடுங்க, நீங்க ஆலோசனை கொடுங்க ஐயா. என் இருதயத்தை திறக்கிறேன் ஐயா, என் காதுகளை திறக்கிறேன் ஐயா, என் இருதயத்தின் காதுகளை திறக்கிறேன் அப்பா. எனக்கு ஆலோசனை வேண்டும் ஐயா. ஆலோசனையில் பெரியவர், நிச்சயமான வழியில் நடத்துகிறவர், நேர்த்தியான வழியில் நடத்துகிறவர், சந்தோஷத்தின் பாதையில் நடத்துகிறவர், ஆரோக்கியமான பாதையில் நடத்துகிறவர், என் குடும்பத்தை நடத்துகிறவர், ஆலோசனை கர்த்தா. சோத்திரம் ஐயா. எங்களுக்கு ஆலோசனை கர்த்தாவை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. பரம தகப்பனே நன்றி. எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லுவோமா? எங்களுக்கு ஆலோசனை கர்த்தாவை கொடுத்ததுக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நான் ஒரு ஆலோசனை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன்ப்பா. இந்த வார்த்தை வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நமக்கு தெரிந்த பாடல் ஒரே ஒரு சனத்தை மாத்திரம் பாடுவோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சங்கீத நேரம். 91 சங்கீதம் 10 வசனமே நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, நான் என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தந்த சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டலின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவர் செட்டலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும், அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 16000 பேரும் இருந்தாலும், வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து, கண்கள் மாத்திரம் அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய், துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது, வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை
கொரோனா வைரஸை என் ஊரிலிருந்து விரட்டுகிறேன். என் ஊர்லேருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை கொரோனா வைரஸை என் மாநிலத்தில் என் விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் கொரோனா வைரஸை கட்டி கொரோனா வைரஸை கட்டி இந்திய தேசத்திலிருந்து இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெப வேளை. திருமதி சசி பிரேம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் வானத்தில் உள்ளவைகளையும் உருவாக்கின கர்த்தர், ராஜாதி ராஜா, எங்களுக்காக மனு உருவாக இந்த உலகத்திலே வந்து தகப்பனே எங்களை உண்மையும் கொடுக்கிறே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய அனாதிபடியே எங்களை ஒரு சிறு கூட்டமாக கூடி வர செய்து ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்தை உடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரையுமே பற்றி சிந்திக்கவும், ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கவும், ஆண்டவரையுமே துதிக்கவும், உம்மை பாடவும், ஆண்டவரையுமே நோக்கி எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக, நல்ல தருணத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களுக்கு அருமையான ஒரு செய்தியை நீங்க கொடுத்தீங்க அப்பா. அநேக வேளையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில குழம்பி போய் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தெளிவான முடிவை எடுக்க கூடாதபடிக்கு கர்த்தாவே, ஆண்டவரே, பலவிதமான குழப்பங்களுக்குள்ளே எங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ உறவுகளுக்குள்ளேயோ அல்லது மற்ற காரியங்களிலோ கர்த்தாவே, நாங்கள் குழம்பி போன நேரங்களிலே கர்த்தாவே சமூகத்திலே அமர்ந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய வசனங்கள் எங்களுக்கு எவ்வளவு அருமையான ஆலோசனையை கொடுக்கிறது அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவைகள் மிகவும் பிரமிக்கத்தக்க விதமாக எங்களை உருவாக்கி ஆண்டவரே அந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் அறியும்படிக்கு எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் ஜெயம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற தகப்பனே, அதுபோல எங்களுக்கும் கூட கர்த்தாவே ஒவ்வொரு நாளிலும் கூட கர்த்தாவே குழப்பமான நேரங்களிலே கர்த்தர் எங்களுக்கு அருமையாய் ஆலோசனை சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற ஆலோசனை கர்த்தாவாய் நீர் எங்களுக்கு இருக்கிறபடினால நமக்கு நன்றி. ஆண்டவர், இப்படிப்பட்ட தெய்வத்தை கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது தகப்பனே. எத்தனை அருமையான யோசனைகள் அப்பா, எத்தனை அருமையான ஆலோசனைகள், அவை எங்களுக்கு இன்பமா இருக்கிறதே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வலதுபுறமாக சாயும் போது ஆண்டவரே, வழி இதுவே இதிலே நடவுங்கள் சத்தத்தை காதுகள் கேட்கும்படிக்கு செய்யுங்க அப்பா. காதுகளை ஆண்டவரே நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க, எங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்க. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கும்படிக்கு எங்களுடைய இருதயத்தை திறந்து தாங்க அப்பா. உங்களுடைய வசனங்கள் எங்களுக்கு செவியான பாதையை நடத்துவதற்கு எங்களுடைய பாதைக்கு தீபமும் எங்களுடைய கால்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் வாசித்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாங்கள் நடந்து அன்று வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. தேவரீர், அதற்காக நீர் உலகத்திலே வந்திருப்பா. என் சுமை லகுவா, என் நுகம் மெதுவா இருக்கிறேன்னு சொன்னீங்களே அப்பா. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவங்க என்னிடத்திலே வாருங்கள், ஆண்டவரே என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிட கற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னீங்களே அப்பா. உங்களிடத்திலிருந்து உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. தந்த நல்ல செய்திக்காக, அநேகருக்கு இது பிரயோஜனம் உள்ள வார்த்தையா நீ கொடுத்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, உடைய ஊழியத்தை செய்தவர்கள் உடைய பிள்ளைகள் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே, ஆவிக்குரிய வரங்களினால் அபிஷேகத்தால் நீங்க நிரப்பி நடத்துகிறதுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க பலப்படுத்துங்க, புதிய புதிய திட்டங்களை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியர்களை விசாலப்படுத்துங்க கர்த்தாவே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே, இன்னும் அநேக பேர் அந்த குடியரை கலந்து கொள்ளவும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய தீர்மானம், நீர் எடுத்தது ஆண்டவரே, நீங்க நடத்தி வருவீங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை தகப்பனே. 8 மாதங்களை கடந்த 9 மாதத்துக்குள்ளாய் பிரவேசிப்போம் என்று நாங்கள் யோசிக்கவே இல்லை தகப்பனே. ஆனாலும் நடுவில் இந்த கொரோனா பெருந்தொற்று காலங்களிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பிரயோஜனமாய் நாட்களாக நீர் மாற்றி கொடுத்த கிருபைக்காய் மக்கள் நன்றி. கர்த்தாவே, இன்னும் விசாலத்தை உண்டாக்கி இருக்கீங்க அப்பா. அதிகமாக நாங்கள் உம்மோடு கூட இடைப்படுவதற்கு இந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துறோம். அதிகமாகும் ஆலோசனைகளை சமூகத்தில் அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க
தாங்கப்பா. தாங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தையோடு கூட ஆண்டவரே இந்த கூடுகையில கலந்து கொள்ள ஆண்டவர் எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூஸும் நெட்வொர்க் இஷ்யூஸ் இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரும் இதுல இப்ப மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனை. தொடர்ந்து நீங்க அந்த கூகுள் மீட்ல யூடியூப்ல இன்னும் பேஸ்புக்ல ஏதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது. பாதுகாத்து கொண்டீங்களே அப்பா. பெருந்தொற்று அணுகாதபடிக்கு கர்த்தர் இம்மட்டும் வழி நடத்தினீங்களே ஆண்டவரே. உங்களுடைய செட்டைகளின் மறைவிலே நாங்கள் அறுப்பிடுகிறது போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீங்க அப்பா. பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடிக்கு, வாதை எங்களுடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு காத்து கொண்டீங்களே அப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறதாச்சா. தொடர்ந்து உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சீக்கிரமா இந்த பெருந்தொற்று நாட்கள் ஆண்டவரை முடிந்து ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்வாதாரங்களை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது செபிக்கிறோம் ஏசப்பா. அன்றைய ஈடுபட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு மருத்துவ பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களுடைய கரத்துல தருகிறோம் அப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கும்படியாக செபிக்கிறோம். அவர்களை நீங்க காண்கிறீங்க தகப்பனே. அவருடைய வேலையிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவருடைய பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். செட்டைகளை மறைவிலே மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. பொருளாதாரத்துல அன்றையின் மற்ற வேலையிலிருந்து தவிக்கிறவர்கள் அப்பா ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தொடுங்கப்பா. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு அன்றைய பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே அப்பா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. அநேகருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கோம் கர்த்தர். தொடர்ந்து பதிலளித்து வருகிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு சாட்சியா எழும்ப கிருபை தாங்க. இந்த பாடல் ஆராதனையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. உம்மை துதிக்க ஒவ்வொரு இதயத்திலும் நீங்க அணமூட்டி இழப்புங்க தகப்பனே. ஸ்தோத்திர தகப்பனே. மீதியான நேரத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வருகிற கிறிஸ்துமஸ் காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிற ஒரு உண்மையான பிறப்பின் பண்டிகையை நாங்கள் அதை ஆசரிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை ஆவச்சுடைய நாமத்துக்கே எடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான ஜெபக்கூடுகை உடைய அநாதி தீர்மானத்தின்படி ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துறோம் அப்பா. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் யோசிக்கல, நினைக்கல. ஆனால் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். எங்கள் ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கொடுக்குறீங்க சுவாமி. அதை ஆண்டவரே ஏற்று ஆண்டவரே நாங்கள் அதை செயல்படுத்த கிருபையையும் அந்த வியார்விதாலையும் ஆண்டவரே ஏற்படுத்த ஆற்றலை திறனை நீங்களுக்கு தந்திருக்கிறீங்க சுவாமி. தந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய குரலை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு மனதை திறந்து எங்கள் காதுகளை தீட்டி வைக்க கிருபை செய்யுங்க. மெல்லிய குரல், மெல்லிய சத்தம் மூலமாக பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவைகள் அநேகம் இருக்கலாம் சுவாமி. சரீர தேவைகள், ஆத்ம தேவைகள் ஆண்டவரே, சரீர நன்மைகள், குடும்பத்தின் தேவைகள், சமாதான தேவைகள், உள்ளத்தின் தேவைகள், ஆத்மாவின் தேவைகள் அநேகம் இருக்கலாம் சுவாமி. ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறவர் நீர் ஆண்டவர். யெகோவா இறையாக இருந்து ஒவ்வொரு தேவையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாக இந்த கொரோனாவிலிருந்து அற்புதமான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க சுவாமி. அந்த கொரோனாங்கிற பயமே இல்லாமல் எங்களுக்கு எடுத்து போட்டீங்க சுவாமி. எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே துதியினாலும் நிரப்பியிருக்கிறீங்க சுவாமி. உண்மை துதிக்கிற துதியினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆண்டவரே சந்தோஷத்தினாலும் நிரப்பியிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அற்புதமாக நீங்கள் பாதுகாத்து கொண்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் நிலைக்கால்களிலே, வாசலிலே, எங்கள் கேட்டிலே, எங்கள் வீட்டிலே, எங்கள் உள்ளங்களிலே ஆண்டவரே உடைய ரத்தம் பூசப்பட்டிருக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்ற வசனப்படிக்கு இங்க எல்லாம் நிறைவே கொண்டிருக்கு. ஆட்டுக்குட்டி ரத்தம் இருக்கிறது, சாட்சியின் வசனம் இருக்கிறது, பொல்லாங்கனை நாங்கள் ஜெயித்திருக்கிறோம் சுவாமி. கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்திருக்கிறீங்களே, கிரியை செய்றீங்களே, அற்புதங்களை செய்றீங்களே, கொடாக்குடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே செயல்களிலே வல்லவர் அதான் சுவாமி. யோசனை பெரியவர். யோசனை கேட்டு நாங்கள் நடக்கும்போது எங்கள் செயல்களிலே நீங்க வல்லவராக இருக்கிறீங்க சுவாமி. எங்கள் கரங்களை உறுதிப்படுத்துகிற சுவாமி. தள்ளாடுகிற முழங்கால்கள் எல்லாம் திடப்படுத்தினீங்க சுவாமி. கொடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. அது போலவே இந்த சரீரத்தில் உள்ள குறைகளை ஆண்டவரே, சரீரத்தில் உள்ள குறைபாடுகள் ஆண்டவரே, வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே அநேகர்கள் ஆண்டவரே இந்த கூடுகையில் இருக்கிறவங்க ரிட்டையர்ட் பீப்புள் சுவாமி. வயசு அதில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே எல்லாத்தையும் நீர் அறிவீரப்பா. உச்ச தலை முதல் உள்ள கால் வரை
ஆண்டவரே, இந்த 130 சங்கீதத்தை வாசிச்சா சுவாமி, என் கருவி உமது கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவை அனைத்தும் அவை ஏற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. எப்படிப்பட்ட அபாரம் ஆண்டவர்! இப்படி உலகத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது சுவாமி. இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் அதை பண்ண முடியாது ஆண்டவரே. என்ன ஜெனோம், என்ன ரிசர்ச், என்ன பண்ணனாலும் அவை அனைத்தும் உருவேற்படும் நாட்கள் யாராவது புஸ்தகத்தில் எழுத முடியுமா? எழுத முடியாது. இது ஒரு சேலஞ்ச் ஆண்டவர் நீங்க மனுஷனுக்கு வச்சிருக்கிறீங்க. அப்பா, எவ்வளவு அற்புதம் சுவாமி. அப்பா, அப்படிப்பட்ட சரீரம், எங்க சரீரம் ஆண்டவரே, நான் ஒளிப்பிடத்தில் உருவாக்கப்பட்ட போது உமது கண்களுக்கு மறைவாய் இருக்கவில்லைன்னு சொல்றானே சுவாமி. விசித்திர வினோதமாக எங்களை உருவாக்கினீரே. அந்த சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்பையும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறீங்களே, என்னைக்கு உருவாகுதுன்னு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கீங்களே. அந்த சரீர உறுப்புகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. சரீர உறுப்புகள் உள்ள செயல்பாட்டில் உள்ள குறைகள் எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி. அது வெட்ட வெளியாக இருக்கிறது சுவாமி. எங்க சரீரம் உமக்கு முன்பாக திறந்ததாக இருக்கிறது ஆண்டவரே. ஒரு எக்ஸ்ரே, ஒரு எம்ஆர்ஐயை விட பெரிய எம்ஆர்ஐ நீங்க தான் சுவாமி. என்ன குறைபாடு இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ண உம்மால முடியும் சுவாமி. சர்வ வல்லவர், omnipotent God. ஆண்டவரே, இந்த நேரத்தில் சுகமளிக்கும் வல்லமை எல்லார் மேலும் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் அபயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. சரீர சுகத்தை தாங்க அப்பா. உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் இறங்குவதாக. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனே, சர்வ வியாபகரே, இந்த நேரத்தில் சுவாமி உம்முடைய வல்லமை இறங்கி ஒவ்வொரு தொட வேண்டும். அக்கினி எப்படி இறங்கி வந்து ஆண்டவரே பெந்தைக்கோஸ்து நாள் ஒவ்வொருவரும் தொட்டதோ, பிரிந்திருக்கிற அக்கினி நாவுகள் எப்படி ஒவ்வொருவருமே அமர்ந்ததோ, அது போலவே ஆண்டவரே உம்முடைய வல்லமை எல்லார் மேலும் இறங்கி அமர்ந்து அந்த சரீரத்தில் உள்ள எல்லா குறைகளையும் பட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அது என்ன நோயா இருக்கலாம் சுவாமி. லங் ப்ராப்ளமா இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், வயிற்று ப்ராப்ளமா இருக்கலாம், ஈரல்ல ப்ராப்ளம், லிவர்ல ப்ராப்ளம், பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம், ஸ்டமக் ப்ராப்ளம், இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், பல்வரைகளா இருக்கலாம், பிரெயின்ல ப்ராப்ளமா இருக்கலாம். அந்த அக்கினி அதை பட்சித்து ஆண்டவரே ரெனியூவாக்க கிருபை செய்யுங்க சுவாமி. புதுசாக உருவாக்குங்க ஆண்டவரே. ஒரு தங்கத்தை அக்கினியில போட்டு எப்படி அது உருவாக்கி வருதோ, புடமிடப்பட்டு வருதோ, அது போல சுவாமி சரீரங்கள் ஆண்டவரே புதுப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எல்லாருக்கும் தேவை என்று கேட்கிறவருக்கும் சுகம் கிடைத்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் நீங்க கேட்கிற தேவன் எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறீங்களே, இம்மானுவேலராக இருக்கிறீங்களே, எங்களை ரட்சிக்கிற தேவனாக யெஷுவாவாக இருக்கிறீங்களே. ஆண்டவரே, மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள்னு சொல்லுகிற தேவனே. இப்படி யார் ஆண்டவரே சொல்லுவா? யாராவது இருக்காங்களா? மனம் பதற பார்த்து சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்கலாம் உலகத்தில் ஆண்டவரே. ஆனால் மனம் பதறுகளை பார்த்து மனம் பதறாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்றது நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரே. உங்களது பாதத்தண்டில் வந்து எங்களை சமர்ப்பிக்கிறோம், நாங்கள் சரண்டர் ஆகிறோம் சுவாமி. நாங்கள் இல்லை ஆண்டவரே, நீரே எங்கள் வாழ்க்கையில செயல்படுங்க. உங்களுடைய ஆலோசனைகளை கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எங்க மத்தியில் கிரியை செய்வீங்க ஆண்டவரே. இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்க ஒரு திட்டத்தை போட்டு உம்மிட்ட கேட்கறது கிடையாது சுவாமி. உம்முடைய திட்டத்தை, எங்கள் வாழ்க்கைக்கான திட்டத்தை உம்மிடத்திலிருந்து வாங்கி அதன்படிக்கு நாங்கள் செயல்பட கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்க கிருபை செய்யுங்க. இனி நான் அல்ல நீரே என்று பாடுகிறோம் சுவாமி. அது நிஜமாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது நிறைவேற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அது போலவே உற்றார் சுற்றார் நண்பர்களுக்கு அநேக மருத்துவ பணியாளர் இருக்காங்க சுவாமி. இந்த கொரோனா காலங்களில் ஆண்டவரே, நீங்க யாரை மிகவும் பாதுகாக்க வேண்டியவர்கள் மருத்துவ பணியாளர்கள் சுவாமி. உலகத்தை முழுவதும் இருக்கிற மருத்துவ பணியாளர்கள் ஆண்டவரே, மற்ற எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, அன்லாக் ஆகிவிட்டது. ஆனால் மருத்துவ பணியாளருக்கு ரெஸ்டே இல்லை சுவாமி. உலகம் முழுவதும் இருந்தவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாம் ரெஸ்டே இல்லை, நாங்கள் உழைக்கிறோம், 24 மணி நேரம் உழைக்கிறோம், 36 மணி நேரம் டியூட்டியில் இருக்கிறோம், எங்களால் தாங்கவே முடியவில்லைன்னு சொல்றாங்க சுவாமி. அவங்களுக்கு எல்லாம் ஒரு இளைப்பாறுதல், தாங்க வருத்தப்பட்ட பாரம் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் இளைப்பாறுதல் உம்மால மட்டும்தான் கொடுக்க முடியும் சுவாமி. இளைப்பாறுதல் கொடுங்க, உற்சாகமான ஆவியவரை தாங்கும்படி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் மத்தியில் இருக்கிற மருத்துவ பணியாளர்களுக்காக வருகிறோம் சுவாமி. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தன்ராஜ், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராஜ், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, நர்ஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டேஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்வின், விமல்ராஜ் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. உற்றார் சுற்றார் நண்பர் குடும்பங்கள் வெளியேற்ற பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. ஜியோ, ஏஞ்சல், தர்ஷினி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா,
ஜூடி அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சென்ட் சீலன் குடும்பங்கள், சாலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கர்லின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல், ஐசக், தேவரக்கம், இமானுவேல், எட்வின் குடும்பங்களுக்காக வருகிறோம் சுவாமி. விசேஷத்தை பாதுகாப்பு, விசுவாசம், நம்பிக்கை உம்முடைய பிரசன்னம் அவருக்கு தேவை சுவாமி. கொடுங்க ஆண்டவரே, அளவில்லாமல் கொடுக்கிறவரே, அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஹெலன் வின்சென்ட், மிஸ்டர் வின்சென்ட்க்கு கண்களில் பார்வை பரிபூர்ணமாக கிருபை செய்யுங்க. பத்மா, டயாலிசிஸ் பரிபூர்ண சுகத்தை தாங்க. கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிற பானு, ஜோலெஸ்லி, ஆனந்த், ஜோசப், இஸ்ரேல், ஹேனா பரிபூர்ண சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியை தாங்க கிருபை செய்யுங்க, வியாதியை ஜெயிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த ட்ரீட்மெண்ட்டை தாங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, ஹெலன் கீதா சிஸ்டருக்கு பரிபூர்ண சுகத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல ரெக்கவரிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்தான ஆண்டவரே, அந்தகார வல்லமையில இயேசுவின் வல்லமை மாதிரி நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிற சுவாமி. மேபல், மனாசே பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. சசிகலா, ரூபி ஆண்டவரே சமாதானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ராஜ்குமாருக்கு நல்ல ஏழையில ஏற்ற வேலையில் டிரான்ஸ்ஃபரை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரேம்குமாருக்கு ஸ்ட்ரோக்லேருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மிஸ்ஸஸ் டொனால்டுக்காக வருகிறோம். கால்களில் உள்ள எல்லா பிரச்சனையும் எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றாக நடந்து உறுதியாக நடைகளை உறுதிப்படுத்துகிற நீரப்பா, நடைகளை உறுதிப்படுத்தி ஆண்டவரே கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்க கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த எக்ஸசைசஸ் அந்த பிசியோதெரபியில் கரெக்டாக பண்ணி ஜெயிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல ஜெபவழிக்கா ஸ்தோத்திரம். பாஸ்டர் தாமஸ் ராஜுக்காக வருகிறோம். பெரிய பாஸ்டர் ஆண்டவர், உம்முடைய ஊழியக்காரர் பரிபூர்ண சுகத்தை நீங்கள் தான் தர முடியும் சுவாமி. டாக்டர்ஸால் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஜீவ சுவாசத்தை ஊதி அவளை விடுதலை செய்யுங்க சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல ஜெபவேளைக்கா ஸ்தோத்திரம். ஆவியானவர் அசைவாடலுக்கா ஸ்தோத்திரமா ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவி கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். பிரசன்னத்தை நாங்கள் முழுவதுமாக உணர்ந்திருந்து உண்மை ஆனந்தமாக உண்மை ஆர்ப்பரித்து உங்களை மகிழ்கிறோம் சுவாமி. அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரே, கொடா கொடை ஸ்தோத்திரம் ஐயா. துதி கன மகிமை எல்லாம் செலுத்துறோம் இயேசுவின் மூலமாக ஜெபங்கள் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிராக்கிள் வர்க்கிங் காட் என்ற பாடலை பாடி கூட்டத்தை நிறைவு செய்வோம். He is a miracle working God. He is a miracle working God. He is a wonder. He is a miracle. He is a miracle working God. அவர் அற்புதம் செய்கின்றார், அவர் அதிசயம் செய்கின்றார். அவர் அற்புதம், அவர் அதிசயம், இயேசு அற்புதம் செய்கின்றார். Hallelujah. Praise God. God bless you. Bye. God bless you.